வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க போகிறாங்க, யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெற தகுதியான நபர்கள் யார் யார், இதை பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு எவ்வளவு வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கவங்க யார், ஸோ இதை எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பே தேர்தல் வாக்குறுதியில் வெளியிடல, எப்படி தள்ளுபடி பண்ண போகிறாரு, ஏன் இந்த மாதிரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கலாம். ஸோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படி பண்ணுறதுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருங்க. மக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்போ அறிவிப்பாங்க, எப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை மக்களுக்கு வழங்க இருக்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே அனைத்து மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிக்கலை. ஸோ இருந்தாலும் மக்களுக்காக பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக 100% அவர் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை வெளியிட போகிறார். ஏன்னா கடந்த ஆட்சிகளில் பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி மக்களிடையே பெரும் பேசு பொருளாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மக்களே. அதனால் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான ஒரு பட்டியலை வெளியிட போகிறாருங்க. கடந்த சில நாட்களாகவே மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுறது அந்த நகைக்கடன் தள்ளுபடி தான். எங்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி வருமா வராதா அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் தமிழக பட்ஜெட்டில் தாக்கல் செய்கிறப்ப நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை வெளியிட ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா, விடுபட்டிருக்கா, இப்படி எதுன்றதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் 100% வெளியிட போகிறார். அதற்கு இப்போந்தே உங்களை தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கணும். அது மட்டுமே கிடையாது, அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் 100% வெளியிடவே மாட்டாருங்க. அது அக்செப்டபிளே கிடையாது, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றது சொல்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியலை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அதிகாரிகளுக்கு. எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் இந்த பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சார் பார்த்திங்களா, 75,000 வரைக்கும். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடியை வங்கிகளுக்கு ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்க முதல்வர் விஜய் அவர்கள் ரெடியாக இருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு புதிய உத்தரவு நகைக்கடன் தள்ளுபடியில் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியினை குறித்த முக்கியமான தகவல்களை தான் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. தமிழக பட்ஜெட்டில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.